அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பயான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வியாழக்கிழமை பயான். முதல்ல இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 வசனம் இருக்கு. நான் படிச்சிடுறேன். 29ல 29. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் ஆண்களுடன் பாலுறவு கொள்கின்றீர்கள். நீங்கள் வழிப்பறி கொள்ளைகள் செய்கின்றீர்கள். மேலும் உங்களுடைய சமூகத்தில் அனைத்து வகையான ஒழுக்கக்கேடுகளுக்கும் இடமளிக்கின்றீர்கள். அவருடைய சமூகத்தாரின் ஒரே மறுமொழியானது, நீர் உண்மையாளராக இருந்தால் கடவுளின் தண்டனையை எங்களிடம் கொண்டு வாரும் என்று கூறுவதாகவே இருந்தது. இது லோத் அவருடைய சமூகத்தாரை பார்த்து இத சொல்றாரு. இந்த வார்த்தைகளை அவர் சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம மனசுல வச்சுக்கிருவோம். 3 விஷயத்த சொல்றாரு. அவங்க என்ன செய்யறாங்க, தண்டனையை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த வசனம் 24ல 21. இதுக்கு ஒரு உபதலைப்பு இருக்கு. அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை சாத்தான் ஊக்குவிக்கின்றான். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான். சாத்தானின் காலடி சுவடுகளை பின்பற்றாதீர்கள். சாத்தானின் காலடி சுவடுகளை பின்பற்றாதீர்கள். சாத்தானின் காலடி சுவடுகளை பின்பற்றுகின்ற எவனொருவனும் அவன் தீமையையும் ஒழுக்கக்கேட்டையுமே ஆதரிக்கின்றான் என அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் அருளும் அவருடைய கருணையும் உங்கள் பால் இல்லாதிருந்தால் உங்களில் எவருமே தூய்மையடைந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் தான் நாடுகின்ற எவரையும் கடவுள் தூய்மைப்படுத்துகின்றார். கடவுள் செவியேற்பவர், அறிந்தவர். அடுத்து 3வது வசனம். இதுலயும் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சாத்தானின் காலடி சுவடுகளை பின்பற்றுறது, அது அதனுடைய விளைவு, அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். சைத்தான் எப்படி எதை ஆதரிக்கிறான்? தீமையையும் ஒழுக்கக்கேட்டையும் ஆதரிக்கிறதா நம்ம இதுல பார்க்கிறோம். முதல் வசனத்துக்கும் இந்த வசனத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. அதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்த 6ல 116. பூமியில் உள்ள மக்களில் பெரும்பான்மையினருக்கு நீர் கீழ்ப்படிவீராயின் அவர்கள் உம்மை கடவுளின் பாதையிலிருந்து திசை திருப்பி விடுவார்கள். அவர்கள் யூகத்தை மட்டுமே பின்பற்றுகின்றனர். அவர்கள் அனுமானிக்க மட்டுமே செய்கின்றனர். இந்த வசனத்துல நம்ம பூமியில உள்ள பெரும்பான்மையினருக்கு நீர் கீழ்ப்படி, பெரும்பான்மையினரான மக்கள் அவங்களுக்கு கீழ்ப்படி. அப்படிதான் இன்னையும் நம்ம பெரும்பான்மையினருக்கு, பெரும்பான்மையினர் செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். பெரும்பான்மையினருக்கு நீர் கீழ்ப்படிவீராயின் அவர்கள் உண்மை கடவுளின் பாதையிலிருந்து திசை திருப்பி விடுவார்கள் அப்படின்னு சொல்ற இன்ஷா அல்லாஹ். இப்போ இது நமக்கு தெரியும் எது பெரும் பாவம் அப்படிங்கிறது. அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, அதை தவிர வேற எல்லா பாவத்தையும், அதாவது இணை வைக்கிறத தவிர வேற எதற்குள்ள மன்னிச்சிருவேன் அல்லாஹ் சொல்றாரு. ஆனா இணை வைக்கிறது தான் மிகப்பெரிய பாவங்கிறது தெரிஞ்சு வச்சிருப்போம். கடவுள் குரான்ல இன்னும் நிறைய பாவங்களை பத்தி சொல்றாரு. அதுவும் கிராஸ் சின்னு சொல்றாரு. நம்ம குரான் ஸ்டடீஸ்ல எனக்கு இன்னும் அதுல கேள்விகள் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. குரான்ல சொல்லி இருக்கக்கூடிய எல்லா பாவமுமே பெரும்பாவம் தான் அப்படிங்கறது ஒரு கருத்து இருக்கு. அது இன்னும் எனக்கு பர்சனலா என்னால அதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. பட் அது ஒரு கருத்து இருக்கு. அதை நான் நிராகரிக்கவும் முடியல, ஏத்துக்கிறோம். இன்னும் அதை அல்லாட்ட ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாட்ட தான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம அப்போ இவ்வளோ நிறைய பாவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றாரு. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அது எப்படி பெரும்பான்மையினர் அந்த பாவங்கள் எல்லாம் அப்படி ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும், அது எப்படி நம்மளுடைய சமுதாயத்தை பாதிக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு போனோம் நாங்க ஃபேமிலியா. இந்த அது என்ன எல்லாரும் ஃபேமிலியா போய் பார்க்குற படம் அது. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற ஒரு படம்.
அதுல வந்து அந்த ஹீரோ என்ன பண்றாரு, அதனாலதான் எனக்கு இந்த பயான் இந்த இந்த டாபிக்கே தோணுச்சு. அதுல அந்த அந்த படம் நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. அதுல பார்க்கும்போது அதுல வந்து நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கும். அதாவது அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஆ ம் பெற்றோருக்கு வந்து ஒரு பையனுக்கு அவர் உதவி உதவி பண்ணியிருப்பாரு படிக்கிறதுக்கு. அந்த பையன் வந்து யுஎஸ்ல இருப்பான். ஆனா அவங்க அப்பா, அம்மாவ கண்டுக்கிற மாட்டான். இவருக்கு வந்து ரொம்ப நன்றியா சொல்லுவான். நீங்க வாங்க அப்படின்ட்டு. அவங்க அப்பா வந்து ஒரு டிரைவர்ன்னு சொல்றத அவன் வந்து ரொம்ப என்ன சொல்றது? ஒரு ஒரு அவமானமா கருதுறதா அந்த ஒரு சீன் இருக்கும். இவர் வந்து அறிவுரைலாம் சொல்லுவாரு, இந்த ஹீரோ. அது மாதிரி இன்னொரு இடத்துல வந்து ஒரு பெண்ண தவறான அ க தவறா வந்து ஹேண்டில் பண்ணும்போது இவரு அடிச்சு சண்டையெல்லாம் போடுவாரு. கோவத்தைலாம் வெளிப்படுத்துவாரு. அங்கேயும் வந்து ஒரு 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 நல்ல விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா இதே ஹீரோ அந்த படத்துல ஒரு தவற செய்றாரு. ஆனா அது வந்து அப்படியே காமெடியா போயிருது. அது வந்து அவர் வந்து ஒரு விபச்சாரம் செய்றத அவங்க காமிக்கிறாங்க. அந்த படத்துல விபச்சாரம் செய்றாரு அந்த ஹீரோ. ஆனா அது ஜஸ்ட் லைக் தட் அவங்க அம்மா, அவங்க ஃபிரெண்ட்ஸு, அவங்க அ அதான் அதான் சுத்தி இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸு எல்லாரும் அத வந்து ஜஸ்ட் லைக் தட் ஏன்னா அவர் வந்து கல்யாணம் பண்ணாதவரா இருக்கிறாரு. அவருக்கு வந்து அது அது செய்றது வந்து அவருக்கு வந்து அத எல்லாரும் ஆதரிக்கல. ஆனா ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிறாங்க. இது வந்து என்ன ஆகுது அப்டின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் சினிமா வந்து ஆ நம்மளோட லைஃப்ல எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு நெறையா நம்ம அனுபவத்துல இருக்கு. சினிமாங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா தான் இன்னைக்கு நம்ம சீஃப் மினிஸ்டரே இருக்காரு இல்லையா? அது ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயுமே வந்து இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுது. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இவ்ளோ இதுல நல்ல விஷயம் சொல்ற இடத்துல, இந்த ஒரு விபச்சாரத்த வந்து அது ஜஸ்ட் லைக் தட் கடந்து போற மாதிரி இருக்கு. அது ஒரு காமெடியா சொல்லும்போது நெறைய பேர் சிரிக்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சிரிக்கிறாங்க. அது அது அதனால தான் எனக்கு அத பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அது மாதிரி இன்னும் நெறைய இருக்கு. நான் வந்து இதெல்லாம் யோசிச்சிருக்கேன். வந்து அ இப்ப இப்ப வரக்கூடிய சில ஜென்ஸி கிட்ஸ் நடிக்கக்கூடிய ஹீரோவா நடிக்கக்கூடிய படங்கள நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். கெட்ட வார்த்தை வந்து பேசுவான். பேட் வேர்ட்ஸ். கெட்ட வார்த்தை பேசுறது, அது சினிமா தியேட்டர்லயே பேசுறாங்க. அதாவது அந்த அந்த கெட்ட வார்த்தை ஒரு ஒரு படம் அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த அந்த ஒரு சீன்ல வந்து அவன் கெட்ட வார்த்தை பேசப் போறான். இங்க ஆடியன்ஸும் அங்க பேசுறாங்க. அந்த வார்த்தைய அவன் சொல்லப் போம்போது, இந்த ஆடியன்ஸ் குரூப்பா அந்த வார்த்தைய பேசணும். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுது. அதாவது இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, அப்புறமா வந்து பெற்றோர்கள கண்ணிய குறைவா பேசுறது ஹீரோஸ். இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஹீரோஸ் வந்து கண்ணிய குறைவா பேசுவாங்க. அத்தாவ வந்து அவன் அவன்னு சொல்றது. காமெடியா அம்மாவ பேசுறது. அப்புறம் அவங்க இறந்த உடனே ரொம்ப அப்படியே தாய்க்கு உருகுற மாரி காமிக்கிறது. பட் முதல்ல வந்து அது அது வந்து ஒரு நார்மலைஸ் ஆயிருது. அம்மான்னா எப்படி வேணாலும் பேசலாம். அத்தான்னா அவன் அவன் கூட பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இதெல்லாம் வந்து இன்னும் அதெல்லாம் வந்து நல்லதா ஒரு ஹீரோ பண்ற மாரி காமிக்கிறான். ஒரு ஹீரோ, ஒரு வில்லனோ, ஒரு கெட்டவனோ பண்ற மாரி ஒரு ஹீரோ பண்றது. அப்புறமா ஆல்கஹால். ஹீரோ ஆல்கஹால் எடுக்கிறவரா இருக்கிறாரு, குடிக்கிறவரா இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன என்ன சொல்றதுன்னா, ஒரு ஹீரோ அவர் வந்து ஒரு நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டரா கூட ஆகக்கூடிய ஒரு சமுதாயத்துல தான் நம்ம இருக்கிறோம். அவங்க வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள செய்றத ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அதத்தான் அந்த 24, 21ல ஸ்டெப்ஸ் ஆஃப் சாத்தான். டூ நாட் ஃபாலோ தி ஸ்டெப்ஸ் ஆஃப் சாத்தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பெருசா பெருசா கொண்டு மாட்டான் சாத்தான். கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கெட்டது அப்படின்னு இருக்கும். விபச்சாரம்லாம் அதெல்லாம் வந்து பாவம். அதெல்லாம் வந்து அ தெளிவா லிவிங் டுகெதர் அப்படின்றதெல்லாம் விபச்சாரம் தான். கல்யாணமே பண்ணாம லிவிங் டுகெதர். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஸ்டெப்ஸ் ஆஃப் சாத்தான் தான். என்னன்னா பார்க்கும்போது, ஓ! அவங்க இருக்காங்க. அப்ப இது சரியா தானே இருக்கும். அதாவது தப்புங்கிற இடத்துல இருந்து டிபேட்டபிளா வருது. அப்புறமா வந்து அத அக்செப்ட் பண்ற மாரி வருது. அப்புறம் நம்மளே செய்ற மாரி வந்துரும். இப்ப இத வந்து அல்லாஹ் நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறது. டூ நாட் ஃபாலோ தி ஸ்டெப்ஸ் ஆஃப் சாத்தான் அப்படிங்கிறாரு. இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் சாத்தான் வந்து இப்படித்தான் வரும். இதுலருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத. நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அது இல்லாம இப்ப இன்னும் 2, 3 நீயா நானாங்கிறது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு
ப்ரோக்ராம். அதுல வந்து அதுல ஹோஸ்ட் இருக்காருல்ல கோபிநாத், அவர் சில 2-3 இடத்துல நான் பார்த்திருக்கேன். 2-3 ப்ரோக்ராம்ஸ்ல நான் பார்த்திருக்கேன். அவர் வந்து காசிப் வந்து பெருமையா பேசுவாரு. அவர் காசிப் பேசுறது, புறம் பேசுற ஒரு 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 பார்ட்டிசிபென்ட் வந்து, அது எனக்கு கரெக்டான இது ஞாபகம் இல்ல. ஒரு பார்ட்டிசிபென்ட் என்ன சொல்றாரு, அந்த பெண் வந்து சொல்றாங்க, புறம் பேசுவேன் அப்படிங்கிறத தயங்கி சொல்றாங்க. இவர் வந்து புறம் பேசுறதெல்லாம் லைஃபே இல்லங்க. நீங்க அத இப்படிலாம் சொல்ல வேணாம் அப்படின்றாரு. ஹி இஸ் மேக்கிங் இட் நார்மலைஸ். அதாவது அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. புறம் பேசுறத நார்மலைஸ் பண்றோம். இந்த மாதிரி பெரிய ஸ்கிரீன் இல்ல, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற டிவியில கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ, அது வந்து ஒரு கலாச்சார சீர்குலைவை ஏற்படுத்துது. அதுக்கப்புறமா வந்து கேம் ஆஃப் சான்ஸ் கூட, டிவி ஷோஸ்ல கேம் ஆஃப் சான்ஸும் இருக்கு. அதையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும். இதெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் ரசிக்கிறாங்க அப்படிங்கும்போது, நம்மளும் அத ரசிக்கிறோமா? இல்ல நம்மளும் அத பார்த்து சிரிச்சுக்கிறோமா? இல்ல நம்மளுக்கு இந்த கேள்வி வருதான்னு நம்ம பார்க்கணும். இது வந்து சரியா? தப்பா? அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வருதா? அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு கூட்டத்துல தான் இருக்கோம். ஆனா நம்ம வந்து நம்பிக்கையாளர்களா இருக்கோம். நம்ம குரான படிக்கிறவங்களா இருக்கோம். ஆனா நம்மள சுத்தி எல்லாரும் வந்து என்னன்னா, அதுதான் அந்த 3வது வசனம் ஒண்ணு படிச்சோம் நம்ம. ஃபாலோ த மெஜாரிட்டி. அவங்க வந்து மெஜாரிட்டிய ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம வந்து வழிகேட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. 26ல 116ல. அப்ப நம்மள சுத்தி மெஜாரிட்டியா எல்லாரும் ரசிக்கும்போது, நம்ம அத எப்படி எடுத்துக்கிறது? அதே மாரி நம்மளும் ரசிச்சுட்டு போயிற முடியுமா? போக முடியாது. அல்லாஹ் அதுக்கு என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இன்னொன்னு, அதாவது நம்ம கட்டடம் கட்டுறோம், நமக்காக ஒரு பள்ளிய கட்டுறோம். லஞ்சம் குடுக்குறது, அதெல்லாம் வந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் லஞ்சம் குடுக்குறதுமே வந்து நம்ம சப்மிட்டர்ஸே வந்து லஞ்சம் அ ம கேட்குறாய்ங்க, குடுத்தா தானே வேலை நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ற நிலையிலலாம் இருக்கிறோம். குடுத்தா தானே வேலையா நடக்கும். ஃபாஸ்ட்டா முடிச்சிடலாம்ல, சீக்கிரமா முடிச்சிடலாம்ல அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அ நான் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறேன்ல, மெஷர்மென்ட்ல பயங்கர ஏமாத்து நடக்குது. மெஷர்மென்ட்ட வந்து 100 சிஎஃப்டின்னு சொல்றாங்க. அது வந்து அந்த இப்போ ஒரு மண்ணு வாங்குறோம் அப்படின்னா, அது வந்து 94 தான் 100 இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா 94 தான் இருக்கு. அத மெஷர் பண்ணாலே அவ்வளோதான் வருது. அது வந்து அவங்களுக்கும் தெரியுது. தெரிஞ்சே தான் அத கம்மியா குடுக்குறாங்க. அத வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப மெஷர்மென்ட்ட வந்து தப்பா அளவ சரியா குடுங்கன்னு அல்லாஹ் சொல்றாரு. ஆனா அளவ சரியா குடுக்குறத வந்து ஒரு ஒரு தப்பாவே நினைக்கிறது இல்ல இந்த சமுதாயம். அசால்ட்டா அத வந்து பண்றாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி கடந்து வர்றது இன்ஷா அல்லாஹ். இதுல வந்து சில வசனங்கள் நம்ம பார்ப்போம். 5:90ல அல்லாஹ் சொல்றாரு. ஆ படிச்சிடுறேன். என்னென்ன வசனங்கள் எல்லாம் வந்து இப்ப நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்றத படிச்சிருவோம். போதையூட்டுபவையும் சூதாட்டமும் தடை செய்யப்படுகின்றது. இது வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உலகத்துல தான் அதுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? அல்லாஹ் நம்மள என்ன சொல்றாரு? அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம இந்த பயானம் முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்குள்ள நான் இந்த வசனத்த படிச்சிடுறேன். நம்பிக்கை கொண்டவரே, உங்களைத்தான் போதையூட்டுபவை மற்றும் சூதாட்டம் மற்றும் சிலை பீடங்கள் மற்றும் அதிர்ஷ்ட பந்தயங்கள் சாத்தானுடைய அருவருக்கத்தக்கவையாகும். அதாவது அவன் அருவருக்கத்தக்க விஷயங்கள வந்து இந்த மாதிரி அவன் செய்ய தூண்டுறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சாத்தானுடைய அருவருக்கத்தக்கவை அப்படிங்கிறத சொல்றாரு. அதாவது இது 3ம் செய்யறது வந்து இணை வழிபாட்டுக்கு சமமானது. நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அவற்றிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றார். தொடர்ந்து 5:91லயும் அதத்தான் நம்ம பார்க்கிறோம். அதுலேருந்து அவன் சாத்தான் எப்படி பிளவுபடுத்துறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்புறம் 17:32 நீங்கள் விபச்சாரம் செய்ய வேண்டாம். அது மிகப்பெரியதொரு பாவம். மேலும் கெட்டதொரு நடத்தையும் ஆகும். இதுல வந்து கிராஸ் சின்ன வந்து மோஸ்ட்லி நார்மலைஸ் பண்ணிட்டான் சைத்தான். அதாவது விபச்சாரம், மது, அப்புறம் புறம் பேசுறது, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? இது எல்லாமே வந்து இதையெல்லாம் வந்து நார்மலைஸ் நம்ம வந்து ஈஸியா பண்ணிட்டோம். நார்மலைஸ் வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்க பண்றாங்க. அத வந்து
எல்லாரும் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து நம்மளை கொண்டு வந்துட்டான் சைத்தான். அதுல இருந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னொன்னு வந்து ரொம்ப முக்கியமானது, இந்த முதல்ல படிச்ச வசனம், இந்த அதை பத்தியும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது ஹோமோசெக்ஸ், எல்ஜிபிடிக்யூ அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியே இருக்கு. அது ஓரின சேர்க்கை. அதை பத்தி ரொம்ப அதனால வந்து ஒரு ஒரு இனமே ஒரு அந்த சமுதாயமே அழிக்கப்பட்டுச்சு. லோது சமுதாயமே அழிக்கப்படுது அதை செய்யறதுனால. அந்த வசனத்தை நம்ம திருப்பி ஒரு தடவை படிச்சிருவோம். அதாவது 29 முதல்ல படிச்ச வசனம், நீங்கள் ஆண்களுடன் பாலுறவு கொள்கின்றீர்கள், நீங்கள் வழிப்பறி கொள்ளைகள் செய்கின்றீர்கள், மேலும் உங்களுடைய இதுலயே வந்து வழிப்பறி கொள்ளை, சமூகத்தில் அனைத்து வகையான ஒழுக்கக்கேடுகளுக்கும் இடமளிக்கின்றீர்கள். இது ரொம்ப முக்கியமானது. முதல்ல சொன்னது ஒண்ணு, மூணாவது இருக்கு. பாலுறவு கொள்கின்றீர்கள், வழிப்பறி கொள்ளைகள் செய்கின்றீர்கள், உங்களுடைய சமூகத்தில் அனைத்து வகையான ஒழுக்கக்கேடுகளுக்கும் இடமளிக்கின்றீர்கள். அது சொல்ல, இடமளிக்கக்கூடிய ஒரு சமூகமா நம்ம இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சமூகத்தை அல்லாஹ் வந்து அழிச்சதா சொல்றாரு. அப்ப அதை வந்து நம்ம இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்படி இடம் அளிக்க போறோம், இதை நம்ம எப்படி பார்க்க போறோம், அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதுல இருந்து எப்படி நம்ம அதை தொடர்ந்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ். சோ அப்ப இடம் அளிக்க கூடியவங்களா நம்ம இருக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். இதையுமே நார்மலைஸ் பண்றாங்க. அதை நம்ம யோசிச்சு பாருங்க. நீங்க அடுத்த வசனம் படிக்கிறேன். அடுத்ததான் 7:81 லூத் சமூகத்தாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள வந்து வரம்பு மீறிய மக்கள் அப்படின்றத அல்லாஹ் சொல்றாரு. அதுக்கப்புறம் 49:12 நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான், எந்த சந்தேகத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த சந்தேகம்ங்கிறதும் வந்து ரொம்ப நார்மலா தான் இருக்கு. ரொம்ப ஈஸியா சந்தேகப்படுறது. அதாவது நம்மளோட ஃபேமிலிக்குள்ளேயே சந்தேகப்படுறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில சந்தேகப்படுறது, ஆபீஸ்ல சந்தேகப்படுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலான விஷயம்தான். சந்தேகப்படுறதுங்கிறத நம்ம தினம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தினம் செஞ்சு அதை யோசிச்சு பார்த்தா தெரியும். இப்போ வந்து என் பையன் வந்து நான் இங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னா கரெக்டா அங்கேதான் போயிட்டு வந்தானான்னு நான் வந்து சந்தேகப்படுறது கூட தப்புதான். அவன் சொல்றத நான் நம்பிதான் ஆகணும். சந்தேகப்படக்கூடாது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம தினம் நம்ம வாழ்க்கையில சந்தேகப்படுறதுங்கிறது இருக்கு. அதனால என்ன சொல்றாரு, எந்த சந்தேகத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், ஏனெனில் ஒரு சிறு அளவு சந்தேகம், அதனாலதான் நான் அந்த எக்ஸாம்பிள சொன்னேன், சிறு அளவு சந்தேகம் கூட பாவகரமானதாகும் அப்படின்னு. சின்ன சந்தேகம் கூட படாதீங்க. நீங்கள் ஒருவர் மற்றவரை வேவு பார்க்க வேண்டாம், அன்றி நீங்கள் ஒருவர் மற்றவரை புறங்கூறவும் வேண்டாம். இந்த இடத்துல சந்தேகம், புறங்கூறுது, இதுவுமே வந்து வேணாங்கிற. இது இறந்து போன சகோதரனுடைய மாமிசத்தை தின்பதை போல வெறுப்புக்குரியதாகும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி தொடர்ந்து 2:275 நம்ம வந்து அதிக வட்டி அதை பத்தி பார்க்கலாம். அதிக வட்டி அதை வாங்கக்கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 83:1 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். 83:1 மோசடியாளர்களுக்கு கேடுதான், அவர்கள் மக்களிடமிருந்து பெறும்போது முழு அளவையையும் உரிமையுடன் கேட்கின்றனர். அதாவது வாங்கும்போது உரிமையோட கேட்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு அளவைகளையோ அல்லது எடைகளையோ தரும்போது அவர்கள் மோசடி செய்கின்றனர். வாங்கும்போது எனக்கு காசை கரெக்டா கொடுத்துடணும், ஃபுல்லா கொடுத்துடணுங்கிறது, ஆனா திருப்பி அதுக்கான பொருளை கொடுக்கும்போது மோசடி செய்யுது. இதுதான் வந்து சீட்டிங் அப்படிங்கிறாரு. தாங்கள் உயிர்த்தெழுப்பப்படுவோம் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா? அப்போ உயிர்த்தெழுப்பப்படும் போது அதற்கான பதிலெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நம்ம பயந்துதான் ஆகணும். இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா இன்னைக்கு நம்மளோட சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. நம்மளும் செய்யறோமா, அதை செய்யாம இருக்கிறதுக்கு செஞ்சிடக்கூடாது. அதுல தெளிவா இருக்கணும். அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் பாவங்கள்ல இருந்து அல்லாஹ் மன்னிக்க கூடியவரா இருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் டு நாட் வாக் ப்ரௌட்லி ஆன் எர்த், அதாவது பூமியில வந்து பெருமையோட நடக்காத அப்படிங்கறத சொல்ற. அது கூட ஒரு அரகன்ஸா இருக்கு. அதை வந்து நம்ம வந்து 17:37 பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த வசனம் படிக்கிறேன். அதாவது இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். 75:20
எல்லாமே முக்கியமான வசனம் தான். 75:20 உண்மையில் விரைந்தோடும் இந்த வாழ்வை நீங்கள் நேசிக்கின்றீர்கள், அதே சமயம் மறு உலகை அலட்சியம் செய்கின்றீர்கள். இந்த இடத்துலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த விரைந்தோடும் உலக வாழ்வை நேசிக்கிறதுனா என்னன்னா, இந்த மாதிரி அதாவது எல்லாத்தையுமே சரிதானே, எல்லாரும் பண்றாங்க, பெரும்பான்மையினர் செய்யறாங்க அப்படின்ட்டு நம்ம கடந்து போறோம்ல, அதுவே நேசிக்கிறது தான். அது நமக்கு இது ஒரு பாவமாச்சே அப்படின்ற ஒரு கேள்வி வருதா? இது ஒரு பெரும் பாவமாச்சே, இது எப்படி எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்க கூட நம்ம மாட்டேங்கிறோம். அது என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அப்படியே நம்ம கடந்து போறோம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அதுல இருந்து நம்ம இந்த உலகத்துல நீங்க இந்த விரைந்தோடும் உலகை நேசிச்சிடாதீங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா மறு உலகத்தையும் அலட்சியம் செய்றீங்க அதே சமயம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ் நம்ம. அதே மாதிரி பெற்றோரை கண்ணியப்படுத்துவது நமக்கு நல்லா தெரியும். பெற்றோர்களை ஒரு சின்ன அப்படின்னு கூட சொல்லிடாதீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மீடியாவா இருக்கட்டும், நம்ம நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல சொந்தக்காரங்களே பார்க்க முடியும். நம்மளே கூட செஞ்சிடுறோம். ரொம்ப அசால்ட்டா அதை செஞ்சிடுறோம். அதுல இருந்து நம்ம மீண்டு கொள்ளணும். அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு. இப்ப நம்ம இது என்ன, இதை அல்லாஹ் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு? இப்ப இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம இருக்கிறோம். அதற்கான இது என்ன? நம்மளை என்ன சொல்றாரு? நம்பிக்கையாளர்களை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். 5:79 அக்கறையின்மை கண்டனம் செய்யப்படுகின்றது. உபதலை தீமை புரிவதிலிருந்து ஒருவரை ஒருவர் அவர்கள் தடுத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் செய்தவை உண்மையில் துக்ககரமானதே ஆகும். அதாவது தீமை புரியும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாருமே தொடர்ந்து ஒரு தொடர்புலயே இருந்துருக்கோம் இந்த வெப்எக்ஸ் கிளாஸ் மூலமா. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒருவரை ஒருவர் தடுத்துக்கொள்ளும். நம்ம இதெல்லாம் நினைவூட்டல் தான். இந்த மாதிரி நம்ம பேசுறது, தினம் குரானை படிக்கிறது, அல்லாஹ்வோட தொடர்புல இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு நினைவூட்டலாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துக்கிறோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து குரான் படிக்கிறோம்னாலே எல்லாரும் சேர்ந்து வர்றதே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஆன்லைன்ல தான் வர்றோம் அப்படின்னா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நினைவூட்டிக்கிட்டு தான் இருக்கோம். குரானை படிக்கிறது மூலமா, இந்த மாதிரி பயான்கள் மூலமா, நினைவூட்டுகள் எல்லா இடத்துலயுமே நம்ம திக்ரு பண்றதன் மூலமா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நான் அப்படிதான் பாக்குறேன். நம்ம இந்த சமுதாயம் நம்ம இன்னும் அதுல இன்னும் வெளியிலையும் நம்ம இத அப்படியே ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட்டு போகாம நம்மளுடைய குறைந்தபட்ச எதிர்ப்பையாவது நம்ம தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிந்துகொள்ளுதல். தீமை புரிவதிலிருந்து ஒருவரை ஒருவர் அவர்கள் தடுத்துக் கொள்ளவில்லை. அவர்கள் செய்தவை உண்மையில் துக்ககரமானதே ஆகும். இந்த மாதிரியான ஒரு சமுதாயமா நம்ம இருந்துடக்கூடாது. அக்கறையின்மையா இருந்துடக்கூடாது. தொடர்ந்து அடுத்த வசனம் 3:110 மிகச்சிறந்த சமுதாயம். இது அல்லாஹ் இப்ப நம்ம அந்த சமுதாயமா தான் இருக்கிறோம் இல்லையா? நம்ம படிக்கிறேன், அந்த வசனத்தை படிக்கிறேன். எல்லா காலத்திலும் மனிதர்களுக்கிடையில் எழுப்பப்பட்டவர்களில் நீங்கள் தான் மிகச்சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் நன்னெறியை ஆதரிக்கின்றீர்கள், மேலும் தீமையை தடுக்கின்றீர்கள், மேலும் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றீர்கள். வேதத்தை பின்பற்றுபவர்கள் நம்பிக்கை கொண்டார்களாயின் அது அவர்களுக்கு மேலானதாக இருந்திருக்கும். அவர்களில் சிலர் நம்பிக்கை கொள்ளவே செய்கின்றனர், ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் தீயவர்களாகவே உள்ளனர். அதாவது இந்த சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் சொல்றாரு, சிறந்த சமுதாயம் அப்படிங்கிறார். அப்ப நம்ம அதுக்கு உதாரணமா நம்மளுடைய ரோல் மாடல், நம்ம அமைக்கக்கூடிய உதாரணம் சிறந்ததாக இருக்கணும். நமக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த மாதிரியான பாவங்களை மற்றவர்கள் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட்டு போனா, அது எல்லாரும் செய்யறாங்க அப்படின்னு எடுத்துட்டு போனா, நம்மளுடைய எதிர்ப்பை நம்ம பதிவு செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். தொடர்ந்து படிப்போம். அடுத்த வசனம் 13:11 உங்கள் ஒவ்வொருவருடனும் இருக்கும் வானவர்களின் அணிகள் மாறி மாறி முறைகள் எடுத்துக்கொள்கின்றன. அவர்கள் உங்களுக்கு முன்புறமும் உங்களுக்கு பின்புறமும் உள்ளனர். அவர்கள் உங்களுடன் இருக்கின்றனர், மேலும் கடவுளின் கட்டளைகளுக்கு ஏற்ப உங்களை பாதுகாக்கின்றனர். இவ்விதமாக எந்த மக்களின் நிலையையும்
மாற்றிக்கொள்ளும் முடிவை அவர்களே செய்தாலன்றி கடவுள் மாற்றுவதில்லை. இந்த விஷயத்தை தான் நான் இந்த வசனத்துல சொல்ல நினைக்கிறேன். அதாவது எந்த மக்களோட நிலையையும் மாற்றிக்கொள்ளும் முடிவை அவங்களே செய்யலைன்னா கடவுள் மாற்றுறதில்லை. அப்ப நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். இந்த மாதிரியான சுத்தி நடக்கக்கூடிய பாவங்கள்ல நம்ம அது நன்மையை ஆதரித்து தீமையை தடுப்பவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்றாருல, அப்ப நம்ம அதை செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் கடைசியா இன்னும் ஒரு 3 வசனம் இருக்கா, மட்டும் படிச்சு முடிச்சிடுறேன். 11:117. அதன் மக்கள் நல்லோர்களாக இருக்கும் பொழுது உம்முடைய இரட்சகர் ஒருபோதும் எந்த சமுதாயத்தையும் அநீதமாக அழித்து விடுவதில்லை. அந்த மக்கள் நல்லோர்களா இருக்கும்போது அல்லாஹ் அழிக்கிறது இல்லை, அநீதமா அழிக்கிறது இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. தொடர்ந்து 39:53. கடவுளின் எல்லையற்ற கருணை உபதளிப்பு. பிரகடனிப்பீராக, வரம்புகளை தாண்டிவிட்ட என் ஊழியர்களே, கடவுளின் கருணையில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏனெனில் கடவுள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார். அவர்தான் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். அதாவது கடவுளுடைய கருணையில நம்பிக்கை இழந்துடாதீங்க, எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற. நம்மளுமே அந்த பாவத்துல வந்துட்டா கூட, நம்ம அதை ஆதரிச்சுட்டா கூட, ஜஸ்ட் லைக் தட் கடந்து போறது கூட பாவம் தான். அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்துல இருந்தும் அல்லாட்ட இருந்து மீட்சி அடையணும் இன்ஷா அல்லாஹ். 39 கடைசியா ஒரு அந்த வசனத்தை மட்டும் பார்த்து படிச்சு முடிச்சிடுறேன். 39:55. மேலும் நீங்கள் சற்றும் எதிர்பாராதிருக்கும் போது தண்டனை உங்களை திடீரென முந்துவதற்கு முன்னர் உங்களுடைய இரட்சகரால் உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டுள்ள மிகச்சிறந்த பாதையை பின்பற்றுங்கள். சற்றும் எதிர்பாராதிருக்கும் தண்டனை இருக்கும்போது, தண்டனை உங்களை வந்துடுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுடைய இரட்சகரால் உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டுள்ள மிகச்சிறந்த பாதையை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. மிகச்சிறந்த பாதையை நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்போம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பா இருந்துச்சு பாய். வலைக்கம் சலாம் பிரதர். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப தேவையுள்ள நினைவூட்டல் பிரதர். இந்த சினிமாலேருந்து உள்ள சோசியல் மீடியாலேருந்து உள்ளது எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னாங்க. ஏன்னா கெட்டது ஈஸியா எல்லாருக்கும் நம்ம கையில மொபைல்ல கிடைக்கிற அளவுக்கு சைத்தான் கெட்டதை பரப்பி வச்சிருக்கான். அதை நம்ம எதிர்க்கிறதுக்கு அதை நம்ம எதிர்கொள்றதுக்கு இந்த மாதிரி அல்லாஹ் சொன்ன அறிவுரை நம்மளுக்குள்ள நினைவூட்டிக்கிட்டு நம்ம ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப், நம்ம நம்பிக்கையாளர்கள் கூட நம்ம இருக்க நம்மளை நேர்படுத்திக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பான பயன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் பிரதர். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, பெரும்பாவங்கள் அப்படின்னு. உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ள பெரும்பாவங்களிலிருந்து நீங்கள் விலகி கொண்டால் நாம் உங்களுடைய சிறிய குற்றங்களை மன்னிப்போம். எதெல்லாம் அவர் தடுத்திருக்கிறாரோ, அதெல்லாம் புறம் பேசுவது கூட தடுத்திருக்கிறாரு, அதெல்லாம் பெரும்பாவங்கள் தான் அப்படின்னு சொல்லணுமே தவிர அது வேற இது இணை வைப்பு மட்டும் பெரும்பாவம். அது மன்னிக்க மாட்டேன்னு சொல்றாரு. மற்ற பாவங்களை மன்னிப்பேன்னு சொல்றாரே தவிர பெரும்பாவங்களா தான் இருக்கு எல்லாமே. அவர் என்ன சொல்றாரோ, கட்டளை சொல்றாரோ அதெல்லாம் பெரும்பாவங்களா இருக்குன்னு தான் நான் கருதுறேன். நீங்க பேசுறது எனக்கு சரியா காது விழுவாது. ஏன்டா என் இன்கமிங் மைக்கு கொஞ்சம் இதா இருக்கு, வீக்கா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். ரொம்ப பயம் சிறப்பா இருந்துச்சு. அதே மாதிரி இப்ப கேலி பண்றது ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு நம்ம வீட்லயே கூட நம்ம ஒய்ஃபை கேலி பண்றோம், பிள்ளைங்க கேலி பண்றோம், சும்மா முகரே பாரு மூஞ்ச பாருன்னு சொல்றோம். அதுவும் இன்னைக்கு ரொம்ப நார்மல். ஆனா அல்லாஹ் தடுத்துருக்காங்க. அது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். பயம் ரொம்ப சிறப்பா இருக்கு சார். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? வலைக்கம் சலாம். கேக்குது பாய். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். எல்லாம் வல்லவராகிய எங்கள் அல்லாஹ்வே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக, எங்களை நேரான பாதையில் செலுத்துவீராக, எங்களுடைய ஆன்மாக்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு இமையிலும் மறுமையிலும் நன்மையான ஒற்றை வழங்குவீராக, நரக வேதனை விட்டும் காப்பீராக.
நிராகரிக்கும் கூட்டத்தினர் மீது எங்களுக்கு வெற்றியை வழங்குவீராக. சரணடைந்தவர்களாக எங்களை மன்னிக்க செய்வீராக. எங்கள் மீது உம்முடைய கருணையை பொழிவீராக. எங்களை மன்னிப்பீராக. எங்களுக்கு வழங்குவீராக. வழங்குவவர்கள் நீரே மிகச்சிறந்தவராக இருக்கின்றீர். ரட்சகரே, மிக்க அருளாளரே, மிக்க கருணையாளரே, பரிபூர்ணமானவரே, கண்ணியமானவரே, அடக்கி ஆள்பவரே, வழிகாட்டியே, பார்ப்பவரே, செவியேற்பவரே, முதன்மையானவரே, முடிவானவரே, சர்வ வல்லமை உடையவரே, சக்தி உடையவரே, பெருந்தன்மையாளரே, படைப்பாளரே, நியாயமானவரே, வடிவமைப்பவரே, மன்னிப்பவரே, மேலதிகாரம் மிக்கவரே, குறித்துக்குரியவரே, நீர் எங்களுக்கு கற்று தந்தவற்றை தவிர எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை. நீரே சர்வமும் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். அறியாமை நிறைந்தவர்களில் ஒருவர்களைப் போல் நாங்கள் நடந்து கொள்வதை விட்டும் உம்மிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றோம். எங்கள் இரட்சகரே, நாங்கள் அறியாத எந்த ஒன்றையும் மீண்டும் நாங்கள் உம்மிடம் இறைஞ்சாமல் இருக்கும் பொருட்டு உம்மிடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம். நீர் எங்களை மன்னித்து மேலே எங்கள் மேல் கருணை கொண்டானே அன்றி நாங்கள் நஷ்டவாளிகளாகவே இருப்போம். எங்கள் இரட்சகரே, தொடர்பு தொழில்களை தொடர்ந்து கடைபிடிக்கும் ஒருவர்களாக எங்களையும் அத்துடன் எங்கள் பிள்ளைகளையும் ஆக்குவீராக. மேலும் எங்கள் இரட்சகரே, தயகூந்தியோட பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் பெற்றோர் மீது கருணை கொள்வீராக. ஏனெனில் அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து எங்களை வளர்த்து வந்தனர். எங்கள் இரட்சகரே, கௌரவமானதொரு நுழைவுடன் நுழைய எங்களை அனுமதித்தீராக. மேலும் கௌரவமானதொரு புறப்பாட்டுடன் எங்களை புறப்பட அனுமதித்தீராக. மேலும் உம்மிடமிருந்து சக்தி மிக்க ஆதரவை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய சுபாவத்தை குளிர்விப்பீராக. மேலும் எங்களுடைய காரியங்களை எளிதாக்கி தருவீராக. எங்களுடைய காரியங்களில் வெற்றியை வழங்குவீராக. எங்களுடைய காரியங்களை உங்களுடைய வழிகாட்டுதல் மூலம் அருள்பாலிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்களுடைய அறிவை அதிகரிப்பீராக. என்னை விடுத்து வேறு தெய்வம் இல்லை, நீர் துதிக்கக்கூடியவர். நாங்கள் ஒரு திரும்பாவத்தை செய்துவிட்டோம். எங்கள் இரட்சகரே, நீரே சிறந்த வாரிசாக இருக்கும் போதிலும் சந்ததி இல்லாமல் எங்களை வைத்து விடாதே. எங்கள் இரட்சகரே, உமது தீர்ப்பே பரிபூர்ண நீதியாகும். எங்கள் இரட்சகரே, நீர்தான் மிக்க அருளாளர். எங்கள் இரட்சகரே, வரவு மீறுகின்ற மக்களில் இருக்கும்படி எங்களை விட்டு விடாதே. எங்கள் இரட்சகரே, சாத்தான்களின் கிசுகிசுப்புகளில் இருந்து நாங்கள் உங்களிடம் தேடுகின்றோம். மேலும் எங்கள் இரட்சகரே, அவை எங்கள் அருகில் வருவதை விட்டும் உங்களிடத்தில் நாங்கள் உங்களிடம் தேடுகின்றோம். எங்கள் இரட்சகரே, நன்மையும் மன்னிப்பையும் கருணையும் கொண்டு எங்கள் மேல் பொழிவீராக. கருணையாளர்கள் அனைவரிடம் நீரே மிக்க கருணையாளர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு ஞானத்தை அருள்வீராக. எங்களை நன்மையாக சேர்த்துக் கொள்வீராக. வருங்கால தலைமுறையினருக்கு நாங்கள் அமைக்கும் முன்மாதிரியை நல்லதான ஒன்றாக இருக்க செய்வீராக. ஆனந்தமயமான சூழ்நிலையின் வாரிசுகளில் ஒருவர்களாக எங்களை ஆக்குவீராக. மேலும் உயிர்த்தெழுப்பப்படும் நாள் அன்று எங்களை கைவிட்டு விடாதிருப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நிராகரிப்பவருடைய செயல்களில் இருந்து காப்பாற்றுவீராக. எங்கள் இரட்சகரே, நாங்கள் எங்கள் ஆத்மாவுக்கு தீங்கிழைத்துக் கொண்டோம். தயகூர்ந்து எங்களை மன்னிப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் மீது உங்களுடைய கண்ணையை பொழிவீராக. எங்கள் இரட்சகரே, எங்கள் மீதான உங்கள் ஆசிகளுக்கு பகரமாக குற்றவாளிகளுக்கு ஓர் ஆதரவாளர்களாக நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம். எங்கள் இரட்சகரே, அடக்குமுறை செய்கின்ற இம்மக்களிலிருந்து எங்களை காப்பீராக. எங்கள் இரட்சகரே, எங்களை சரியான பாதையை வழிநடத்துவீராக. நீர் ஆசீர்வதித்தவர்களின் பாதையில் எங்கள் இரட்சகரே, இந்த தீய மக்கள் மீது எங்களுக்கு வெற்றியை தருவீராக. எங்கள் இரட்சகரே, நம்முடைய பிள்ளைகளை எங்கள் தடுப்பீராக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அல்-ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலதல்லீன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்